சிம்மராசி நேயர்களுக்காக நம்ம பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? இப்போ சிம்ம ராசினாலே சிங்கம், அப்படியே அது சிங்கம்னாலே எல்லாரும் ராஜா காட்டு நம்ம சொல்ல வராங்க. கையில் நெய்யை வச்சுக்கிட்டே நெய் கலையிறாங்கன்னு சொல்ல வராங்க. இது சரி வரலங்க, நான் அங்கே தாங்க போய் எடுப்பேன், அங்கே தாங்க போய் படிப்பேன், அங்கே தாங்க போவேன்னு இது இருக்கிறத விட்டுடுறது. ரெண்டாவது என்ன சொல்ல வராங்க? இதை தான் சொல்ல வராங்க. எவ்ரிதிங் அவைலபிள் வித்தின் யூ ஆர் உங்கள் பக்கமாகவே எல்லாமே இருக்குது. வாழ்க வளமுடன். என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன். நம்ம இந்த நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இதில் ராசிகளுக்கான விஷயங்கள் டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். டேரட் கார்டு அப்படின்னாலே நிறைய பேர் என்ன கேட்குறது, ஜோதிடம் முறை. அதில் ஜோதிட முறைலாம் கிடையாதுங்க. அது ஜோதிடம் அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும், உங்களோட டைம் ஆஃப் பர்த் வேணும், பல விஷயங்கள் தேவைப்படுகிறது. சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் இல்லை, என்ன பண்ணலான்னு கேட்குறீங்களா? டேரட் கார்டு பார்க்கலாம். எனக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அப்பயும் டேரட் கார்டு பார்க்கலாம். டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நமது ஆழ் மனநிலை, நம்ம வாழ்க்கை சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலை, இதை எப்படி இருக்குது, இதை எப்படி சரி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ரெண்டுமே சொல்லித்தரது தான் இந்த டேரட் கார்டு ரீடிங். பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ ஒரு ராசிகளுக்குமே ராசிகளுக்கும் இருக்குது, நட்சத்திரங்களுக்கும் இருக்குது. உங்கள் பேர் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பேர் வந்து ஏல ஆரம்பிக்குது, பியில் ஆரம்பிக்குது, அதற்கும் இருக்குது. இதையெல்லாம் தவிர உங்கள் இண்டிவிஜுவல் கேள்விகளுக்கான டேரட் கார்டும் நம்ம ரீட் பண்ண முடியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது சிலருக்கு பிரச்சனைகளாக இருக்கும். சொத்து வர வேண்டியது வரமாட்டேங்குது, சிலருக்கு உடம்பு ஆரோக்கியம் நோய் இருக்குது, நிறைய இருக்குது, இது எப்படி சரி பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஜாதகம் இருக்குது இல்லைன்றதான் தாண்டி டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான படிநிலைகள் நம்ம ஒன்று ஒன்றா செய்ய நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறலாம். சிம்மராசி நேயர்களுக்காக நம்ம பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலயமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? இப்போ சிம்ம ராசினாலே சிங்கம், அப்படியே அது சிங்கம்னாலே எல்லாரும் ராஜா, காட்டுக்கே ராஜா, அவங்களுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். இப்போ வாவ், குயின் ஆஃப் பென்டக்கல், அருமையான விஷயங்க. குயின் ஆஃப் பென்டக்கல் இதில் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் பென்டக்கல், இந்த குயின் ஆஃப் பென்டக்கல் இது பார்த்தீங்கன்னாலே ஒரு நீர்நிலை இருக்குது, நீர் ஓடை இருக்குது. நார்மலாகவே டிராயிங் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதில் நீர் ஓடை அப்படின்னாலே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு அர்த்தம். வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, இல்லை ஒரு நீர் ஓடை ஓடுது, அதில் வரைய சொல்கிறதுக்கு டிராயிங் அனாலிசிஸ்லாம் நம்ம பண்ணுவோம், டிராயிங் தெரப்பியும் கொடுப்போம். அது என்னென்னு கேட்குறீங்களா? வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். அதில் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் கால் பண்ணி பேசும்போது உங்களுக்கு அந்த டிராயிங் அனாலிசிஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு அதில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எல்லாமே நிறைய விஷயம் சொல்லலாம். சரி, இப்போ டேரட் கார்டு பார்ப்போம். இப்போ வாட்டர் ஃபால்ஸ், இங்கே வாட்டர் பாண்ட் இருக்குனாலே உங்களுக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. பென்டகல்னாலே பேசிக்காக பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய திராட்சைகள் இருக்குது, நிறைய திராட்சைகள் அப்படி கொடியில் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மலை இருக்குது, அப்புறம் ஒரு குயின் வந்து உட்காந்துருக்காங்க, ஒரு கல்லில் சேர் இருக்குது, சேரில் இருக்காங்க, உட்காந்துருக்காங்க, கையில் ஒரு பென்டகல் வச்சுருக்காங்க, குயின் ஆஃப் பென்டகல்ஸ். சரி, சிம்மராசி நேயர்களுக்கான விஷயம் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், யூ ஹேவ் டு கிராப் இட். அது எடுத்துக்க வேண்டியதான் அவங்க வேலை. இப்போ எவ்ரிதிங் இஸ் அவைலபிள், என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்கள், திராட்சை இருக்குது, திராட்சைனாலே எவ்ரிதிங் அவைலபிள், பொருளாதாரம் இருக்குது, எல்லாம் நம்ம கையில் எல்லாமே இருக்குது. இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுங்களா? அதாவது கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் களையிறதுன்றது ஒரு பழமொழி இருக்குது. இவங்க என்னத்தை நம்ம சொல்ல வராங்க, கையில் நெய்யை வச்சுக்கிட்டே நெய் களையிறாங்கன்னு சொல்ல வராங்க. முதல்ல நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதானே நம்ம எதை தேடிக்கிறோம்னு தெரிய முடியும். புரியுதுங்களா? தெளிவு கிடைக்கும். இப்போ எனக்கு என்ன வேணும்னு தேடிட்டு இருக்கிறேன், அது என்கிட்ட இருக்கா இல்லை நமக்கு தெரியணும் இல்லை, என்ன வேணும் முதல்ல தெரியணும் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட அறிவு இருக்குது, நம்மகிட்ட புத்திசாலித்தனம் இருக்குது, நம்மகிட்ட திறமை இருக்குது. யார் சிம்மராசி நேயர்கள் உங்களுக்காக எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம வெளியில் மறுபடியும் தேடிக்கொண்டே இருக்கிறோம், எல்லாத்தையும் வெளியில் தேடிக்கிறோம். எதுவுமே வெளியில் இல்லை, எல்லாமே உங்களை சுற்றி தான் இருக்குது. இப்போ சுற்றி அப்படின்னா மேபி உங்கள் ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்கள், அது பக்கத்துலேயே உங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாருமே அவங்க கூட இருக்கிறாங்க. இதை தாண்டி நம்ம எதை தேடிக்கொண்டு இருக்கிறோம்? நம்ம இதை தாண்டி வெளியில் போகிறது, எனக்கு இது சரி வரலைங்க, நான் அங்கே தாங்க போய் எடுப்பேன், அங்கே தாங்க போய் படிப்பேன், அங்கே தாங்க போவேன்னு இது இருக்கிறத விட்டுடுறது ஒன்று. ரெண்டாவது, எல்லா திறமையும் நமக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த திறமையை வெளியில் கொண்டு நமக்கே சந்தேகம், எனக்கெல்லாம் அவ்வளோ திறமெல்லாம் இல்லைப்பா, எனக்கு ஒரே பயமாக இருக்குப்பா, எனக்கு அதெல்லாம் முடியுமான்னு தெரியலப்பா, இந்த மாதிரி நமக்கே நம்ம டவுட் பட்டுக்கிறது. சிம்மராசி நேயர்களே, இனிமே அந்த டவுட்டே வேணாம். நீங்கள் சிங்கம் ஏற்கனவே
அப்படி கெத்தாக நிற்க வேண்டிய நேரம் இது. இவங்க சொல்ல வர வேண்டிய விஷயம், உங்கள் இன்ட்யூஷன், உங்கள் உள் உணர்வு எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சாதிக்க முடியும். யார்? சிங்கம், நீங்கள் தாங்க, சிம்மராசினியர்களுக்கு தாங்க. ஸோ குயின் வந்து என்ன சொல்ல வராங்க, இதை தான் சொல்ல வராங்க. எவ்ரிதிங் அவைலபிள் வித்தின் யூ, ஆர் உங்கள் பக்கமாகவே எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தான், சக்ஸஸ் தான், எல்லாமே அவைலபிள் இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, உங்களை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு கவனித்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக சூப்பராக செம்மையாக சக்ஸஸ் ஆகிவிடும். சிம்ம ராசினியர்கள், நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், பொறுமையாக இருங்கள். உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களுக்குள்ளே இருக்க திறமையை நீங்கள் கண்டுபிடிங்க. இதுக்கு இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். எழுதுங்க. எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு எழுதுங்க. எனக்கு என்னெல்லாம் தெரியாதுன்னு எழுதுங்க. எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னு எழுதுங்க. புரியுதுங்களா? எழுதுங்க. உட்காந்து எழுதிட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் தெரியுமோ, இது அடிஷ்னலாக வேறு என்னென்ன பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேர்த்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ண எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியும், இதை நான் அப்டேட் பண்ணிக்கணும். எஸ், நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதை நான் கற்றுக்கணும். எஸ், தேவைப்படுற விஷயத்தை கற்றுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. தேவை இருக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க. முழுசாக இருக்கலன்னு தெரியுமா, அதை உணர்வு நிலையிலேருந்து ஆரம்பிச்சிருங்க. உணர்ந்து ஆரம்பித்து விடுங்கள். இதை செய்ய 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 உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு கிடைத்து விடும். கிடைத்து கொண்டிருக்கிற சிம்மராசினர் அதை தான் இவங்க சொல்ல வராங்க. எவ்ரிதிங் அவைலபிள் வித்தின் யூ, கிராப் இட். வாழ்க வளமுடன்.